புரட்டாசியிலேருந்து விஜயோடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு கொடுத்துருக்கேன். பொதுவா சொல்லிட்டீங்க, இப்ப குறிப்பா ஒண்ணு வருது பாருங்களேன். இதுவா அதுவா? நீங்க கீழே ஒண்ணு போட்டிருக்கீங்களா, அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள தான் பிரச்சனை வரும். லவ் பண்ணிட்டு ஜாதகத்தை தூக்கின்னு வந்து ஜோசியரை போய் காக்கிட்ட வேண்டியது. லவ் பண்ணிட்ட பிறகு ஒன்று அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கணும், இல்லை இந்த பையன் மேலே நம்பிக்கை இருந்தால் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்ட பிறகு ஜோசியர்கிட்ட போனால் ஒருத்தர் கைட்டு விட போகிறாங்கன்றது தான் ப்ராக்டிக்கல். இதில் வந்து ஜோசியர் எங்கேருந்து பலியாடாகும்? நம்ம நாட்டில்னா ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோசியர்கிட்டே கேட்டிங்கன்னா ஜோசியர் நல்லா இருப்பார், நீங்கள் ஒரு நாள் தெருவில் தான் வரணும். டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னையில் இருக்கலாமா இல்லை சொந்த ஊரை பார்த்து போகலாமான்னு இருக்கு. மொட்டை மாடிக்கு போகலாமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செல்வி வாயில நல்லதே வராதுன்னு தான். எங்க வாய் தான் அதுக்கு காரணம்னா நாங்க என்ன பண்ணுவோம், டிசம்பர் கூட்டினீங்கன்னா யார் யார் செட்டப் ஆகுறாங்கலாம் தெரியும், யார் யார் எந்த கூட்டணியில இருந்து எந்த கூட்டணியில எல்லாம் ஓட போறாங்கன்றது தெரியும். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.